தமிழ் ஜெகதாம்பா வீட்டுக்கு போகிறாங்க. போனால் பெரிய வீடாக இருக்குது. இந்த மாதிரி இட்லிக்கார அம்மா அமிச்சாங்க, ஜெகதாம்பா மேடம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே நாங்கள் கேட்டு வரேங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மேலே போய் எனக்கு சொன்னோடனே அப்படியே சந்தோஷமாயிடுறாங்க. சரி வர சொல்லுங்கன்னு அனுப்பிச்சிக்கிறாங்க. அப்புறம் தமிழ் கேட்டுக்குள்ளே வந்தோடனே மேடம் இட்லிக்கார அம்மா நான் இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு ரொம்ப பெரிய வீடாக இருக்குது, இவ்வளோ பெரிய இடம்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீ போய் பாரு, ஆல் த பெஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அப்புறமா உள்ளே போனோடனே இந்த மாதிரி மேடம் பார்க்கணுன்னொன்னே கரெக்டாக ஜெகதாம்பா மேலேருந்து வராங்க. பார்த்தோன்னே ஷாக் ஆகி போயிடுறாங்க. இட்லிக்கார அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாக் ஆகாதா, இட்லிக்கார அம்மாவும் நான் தான், ஜெகதாம்பாவும் நான் தான், நீங்கள் தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய இடமா, எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நீ இனிமேல் என்னோட பர்சனாலிட்டியை நீங்கள் ஒத்துக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல தமிழ் தயங்குறாங்க. அப்புறம் சரி ஓகே உங்களுக்காக நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே மட்டும் வீடு மட்டும் இல்லை, நீ ஆஃபீஸையும் சேர்த்து நீ தான் பார்த்துக்கணும், என்னோடய பர்சனாலிட்டியே நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேன்ற மாதிரி தமிழும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க. அப்புறம் வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு இதுதான் தமிழ் அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என் பேரன் சிபியை மட்டும் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆஃபீஸ்லேயும் எல்லாேருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. கொடுத்து இவங்க தான் இனிமேல் எனக்கு அடுத்தது கமாண்டிங் இதுவும் இருப்பாங்க, இவங்க சொல்கிறது எல்லாருமே செய்யணுன்ற மாதிரி ஜெகதாம்பா எல்லாருக்கும் சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் தமிழுக்கு ஒரு கேபினெல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. தமிழ் ஒரே சந்தோஷமாயிடுறாங்க. ஒரு பக்கம் இங்கே சிபியோட அப்பாவையும் வீட்டில் காமிச்சிருப்பாங்க தமிழுக்கு ஜெகதாம்பா. இன்னொரு பக்கம் ஆஃபீஸில் உனக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணுவோ பண்ணிக்கோ, எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ, உனக்கு என்ன வேணுமோ அதை செய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் தமிழும் ஆஃபீஸில் சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி நிற்கிறாங்க. கரெக்டாக சிபியும் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு. ஆஃபீஸ்க்கு வந்தவர் பார்த்தீங்கன்னா அவர் ரூமெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்த்து என்னது இது, யார் சேஞ்ச் பண்ணது, மேடம் தான் சொன்னோன்னே நான் சரி ஜானுக்கிட்ட பேசிக்கிறேன், ஏற்கனவே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இல்லை தமிழ் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் அது யார் இப்போ புதுசாக வேலைக்கு வந்திருக்காங்க சொல்கிறாங்க. உடனே எங்கே இருக்காங்கன்னு அவங்க ரூமை காமிக்கிறாங்க. உடனே அங்கே போவேன் ஷாக் ஆகிடுறாரு. தமிழ் தானோன்னு இப்போல்லாம் நீ எதுக்கு இங்கே வேலைக்கு வந்தன்ற மாதிரி சொல்ல, அதை பாரு ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கணும், அன்றைக்கி என்னமோ சொல்லிட்டு போனேன் நான் இருக்க கம்பெனியில் வேலை பார்க்கவே மாட்டேன்ட்டு, இப்போ உன் திமிரு அடக்கணும் தாண்டா வந்திருக்கேன், நீ ஜாக்கிரதையாக இல்லை உன் வேலையை போக, ஓ இப்போ நான் இங்கே வேலை செய்கிறேன்னு இவர் நினச்சிட்டு இருக்காப்பழுது கொஞ்சம் இது பண்ணுவோன்னு சொல்லிட்டு சிபி மேடம் ப்ளீஸ் மேடம் இந்த வேலையை விட்டால் எனக்கு வேறு வேலை இல்லை மேடம், என் குடும்பமே கஷ்டப்படும் மேடம் ப்ளீஸ் மேடம் கெஞ்சுறாங்க. இந்த பையன் இருக்கட்டும், உனக்கு இந்த மாதிரி கெஞ்சுவன்ற நிலமை வரும் எதிர்பார்க்கல, இனிமையாவது ரொம்ப ஆட்டம் போடாமல் இருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிபி மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாரு. கரெக்டாக ஜானு அங்கே வராங்க. ஜானு பார்த்துட்டு அப்படி நிற்க, மேடம் இவன்லாம் வேலையை வச்சுக்காதீங்க மேடம், இவனை முதல்ல வேலையை விட்டு அனுப்புங்க மேடம், சரியான திமிர் பிடிச்சவனால தான் என் வேலை போச்சுன்னு சொல்கிறாங்க. உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடாரு சிபி. என்ன நினச்சேன் நீ எல்லாம் என்னை வேலை விட்டுக்க முடியும்னு நினச்சேன், இந்த கம்பெனி என்னோடது தான், ஜானு என்னோடய பாட்டி, நீ என்ன அவ்வளோ சுலபத்தில் நினச்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இவங்க ஆமா இவன் என் பேரன் அப்படின்னு ஜானு சொல்ல, உடனே பேக் எடுத்துகிட்டு இல்லை மேடம் இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன், இவர் கீழேலாம் என்னால் வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. உனக்கு யார் சொன்னால் சிபி கீழே நீ வேலை பார்க்கணும், உனக்கு கீழே தான் சிபி வேலை பார்ப்பான், இனிமேல் நீ தான் ரிப்போர்ட்டிங் மேனேஜர், அதாவது சிபி கூட உன் கீழே தான் ரிப்போர்ட் பண்ணோம், புரியுதா சிபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜானு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இவரு கீழேலாம் என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இவர் கீழே தான் நீ வேலை பார்க்கணும்னு சொன்னோன்னே சிபி கோச்சிட்டு வீட்டுக்கு போகிறாரு. பின்னாடி ஜானுவும் போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்காரு. அவள் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு, உனக்கு அவளுக்கு பயம், அவள் மேலே பயம், அவள் ப்ரில்லியன்சி மேலே பயம், உன்னை விட ப்ரில்லியண்ட்டாக இருக்காளே, எங்கேருந்து அவள் நல்ல பேர் வாங்கிடுவாளுன்னு தானே பயப்படுறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ நீ ஆஃபீஸ்க்கு அதை காமின்னு சொல்கிறாங்க. நான் வரேன் அவளை ஓட வைக்கிறேன் பாருன்னு சொல்கிறாங்க. அதையும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணிடுறாங்க. அப்புறம் ரூமில் ஏதோ பாட்ஸில் ஆடிட்டுருக்காரு. வீட்டுக்கும் தமிழ் வீட்டில் இருக்க இதுவெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ சிபியோட அம்மா நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, வீட்டுக்கு வந்தம்மா என் மாமியார் என்ன வேலை செய்கிறாங்களோ அதை மட்டும் சொன்னதை மட்டும் செஞ்சால் போதும், இந்த மாதிரி மாற்றிட்டு இருக்க வேலையெல்லாம் வீடு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காதுன்னு கோவமாக திட்டிடுறாங்க. வீட்டில் வேலை செய்கிறவங்க முன்னாடியே தமிழ் அதனால அப்செட் ஆகிடுறாங்க. இன்னொரு பக்கம் சிபி கிட்டே அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சமயத்தாக சொல்கிறாங்க, அந்த தமிழ் எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்பி, நான் அவங்ககிட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்ல, இதை நான் கேட்குறேன் அவளை வெளியே அனுப்பி, எனக்கு அவளை பிடிக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகேன்னு சிபியும் அவங்க பாட்டிக்கிட்ட பேசுகிறதுக்காக போகிறாங்க. ஒரு பக்கம் இங்கே தமிழ் மிரட்டி சிபியோட மாமாவும் அத்தையும் பணம் கேட்குறாங்க. அப்புறமா அவங்களும் பயந்துக்கிட்டு கேஷியருக்கு ஃபோன் பண்ணி கொடுக்க சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே ஜெகதாம்பாவுக்கு பிபி செக் பண்ணுறாங்க. நார்மலாக இருக்கு மேடம்னு சொல்லி பேசியிருக்காங்க. சிபி நான் பேசணும் ஜானு உங்ககிட்ட அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் தமிழ் வெளியே போகிறாங்க. ஜானு இங்கே பாரு, நீ சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் இது பண்ணி நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு நம்பி ஜானு எல்லா பொறுப்பும் ஒப்படைச்சிடுறாங்க.
ஆஃபீஸில் மறுநாள் இவர் வந்துட்டு கேபின், அதாவது ஜானு கேபினில் போய் உட்காந்துக்கிட்டு கெத்தாக வந்துட்டு தமிழை கூப்பிட்டு, பார்த்தியா இந்த பொறுப்பெல்லாம் எப்படியோ வந்துட்டு ஜானுக்கிட்ட சொல்லி ஏமாற்றி வாங்கிட்டேன், இதுக்கு மேலே நான் ஒன்று வந்துட்டு இந்த வேலையிலே இருக்க விட மாட்டேன், ஒன்று வேலையை விட்டு தோர்த்துவன்ற மாதிரி திமிராக பேசிட்டு இருக்காரு. இதை ஜானு கேட்டுடுறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.